Let's turn to Revelations. பதினாலாவது அதிகாரம் முதல் 5 வசனங்கள். Chapter 14, verse 5 verses. பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்ட 144,000 பேரையே அல்லாமல் வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் என்பதே. இந்த வாரம் நான் தமிழில் பிரசங்கம் பண்ண போகிறேன். Pastor going to preach in Tamil. இதுக்கு ஏன் காரணம் என்றால் நான் எப்பொழுதும் ஆங்கிலத்தில் பிரசங்கம் பண்ணுவது உண்டு. Usually I used to preach in Tamil. பிறகு தமிழ்ல மொழிபெயர்ப்பாங்க. And it will be translated in அது ஒரு காரணம் என்னவென்றால் நம்மளுடைய இந்த டெலிகாஸ்ட் பண்ணும் பொழுது சில சீனியர்களும் பார்க்கறாங்க இந்த டெலிகாஸ்ட். And when we telecast it directly, there are some Chinese believers are also watching it. ஆகையினால நான் ஆங்கிலத்துல பேசிக் கொண்டிருந்தேன். ஆனா நான் எனக்கு எது நம்மளுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று தெரியல. நமக்கு நான் தமிழ்ல பேசினா பிரயோஜனமா அல்லாட்டி நான் ஆங்கிலத்துல பேசணுமா, இன்னும் எதுல பேசினாலும் மொழிபெயர்ப்பு இருக்கும். நீங்க கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா, மாஸ்டர் நீங்க தமிழ்ல பேசுங்க அல்லாட்டி நீங்க ஆங்கிலத்துல பேசுங்கன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பிரயோஜனமா இருக்கும். நீங்க ஒண்ணு சொல்லாட்டி நான் ஆங்கிலத்துல பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிருவேன் திரும்ப. So I'm looking forward some suggestions from the congregation which will be better for everyone, whether I speak in Tamil or in English. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல இருக்கிறோம். And now we are in Revelation chapter 14. நான் உங்களுக்கு நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் நாம் 13ஆம் அதிகாரத்தை இன்னும் தியானிக்கவில்லை. If you notice that I have not meditated on the chapter 13. 12வது அதிகாரம் போன வாரம் பார்த்தோம். Last week we looked on chapter 12. 13ஐ கொஞ்ச நேரம் தாமதித்து பிறகு பார்ப்போம். 14வது அதிகாரத்தை நான் முதலாவதாக முடிச்சு விடுகிறேன். We will skip chapter 13 for a time being, and while we look into chapter 14. 14வது அதிகாரத்தை முடித்த பிறகு நாம் 13வது அதிகாரத்துக்கு திரும்ப வருவோம். Once we have done with chapter 14, then we will reverse back to chapter 13. Now 12ஆம் அதிகாரத்துல நாம் இந்த உலகம் ஒரு யுத்த நிலைமையில் இருக்கிறது என்பதை கவனித்தோம். We looked into in chapter 12 that this world is in the war zone. இந்த பிசாசானவன் அன்பானவர்களே வானத்துல இருந்து தள்ளப்பட்டான். வானத்துல யுத்தம், வானத்துல இருந்து தள்ளப்பட்டான். And the war was happening in heaven, and the devil was cast down to the earth. அவன் ரொம்ப சண்டைக்காரன் பொழுது அவனால சண்டை போடாம இருக்க முடியல. I think this devil is always like to fight and he can't keep quiet. பூமியில வந்த பிறகு நாம் வாசிக்கிறோம், பூமியிலே அந்த கற்பமுள்ள ஸ்திரீயோடு சண்டை யுத்தம் செய்தான் என்று. Yeah, we read in the Bible that when he came down to the earth, he was waging war with the pregnant lady. அந்த ஸ்திரீயை ஆண்டவர் காப்பாத்தின பிறகு ஸ்திரீயின் பிள்ளைகளோடு வம்சத்தோடு அவன் யுத்தம் செய்தான் என்று. Once God had saved the lady, but now the devil is fighting against with the offspring of the lady. 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Chapter 12 verse 13, let us read it. வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரியை துன்பப்படுத்தினது.
அப்புறம் ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலங்களும் அரை காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஆங்கிலத்துல இந்த வலு சர்ப்பமானது இந்த ஸ்திரீயோடு பிறகு அவளுடைய பிள்ளைகளோடு யுத்தம் செய்தது என்று நாம் 17ஆம் அதிகாரத்துல வசனத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை தமிழ்ல 16ஆம் வசனத்துல இருக்கலாம். In chapter 16 and 17 we read that once the devil was having a war with the lady and she was saved by God. Now the devil continued to fight with the offspring of this lady. Now போன வாரம் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அன்பானவர்களே, நாம் யுத்தம் சூழ்நிலையில இருப்பது மட்டுமல்ல, பிசாசானவன் எப்பொழுதும் நமக்கு எதிராக யுத்தம் செய்கிறவனாக இருக்கிறான். Last week we saw that we are not only living in the war zone of this world, but the devil is always coming against the child of God. இப்ப பாருங்க, இந்த 17வது வசனம் ஆங்கிலத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அந்த ஸ்திரீயோடு யுத்தம் செய்ய வருவான். ஸ்திரீ காப்பாற்றப்பட்ட பிறகு ஸ்திரீயோடைய வித்துவோடு யுத்தம் செய்ய வருவான் என்று வாசிக்கிறோம். We read that when the devil came and wanted to have a war with this lady, but the woman was saved by God. Now the devil is going against the offspring or the child of the lady. No, இந்த ஆவிக்குரிய யுத்தம் இப்படிதான். This is the spiritual warfare. It is like சில வேளையில நாம் ஜாக்கிரதையாக இருந்தாலும் நம்மை தொட முடியாவிட்டால் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். பிள்ளைகளை பாதிக்க வருவார். Sometimes we are very careful of our spiritual life, but the devil couldn't touch us. Then he goes against our children. வீட்டில் சமாதானமாக இருந்தால் சில வேளையில வேலை செய்கிற இடத்துல குழப்படியை கொண்டு வருவான். And when we have a home, the peaceful home, and the devil will bring troubles in our working place. Now இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாடத்தை நீ மறந்துவிடக் கூடாது. And you should not forget a very important lesson from this passage. பிசாசானவனை எந்த காரணத்தை கொண்டு கடவுள் நிலைமைக்கு மட்டும் நீ கொண்டு வந்துட கூடாது. For any reason, any moment, we should not bring the devil equal to the position of God. ஆண்டவர் பிசாசை பயன்படுத்துவார். God will use devil. விளங்குதா? Now இது ஒரு முக்கியமான காரியம், தயவு செய்து இதை மறந்துடக்கூடாது. It's a very important thing we should not. உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீ உண்மையிலே கிறிஸ்துவால ஏற்றுக்கொள்ளப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவன் என்றால், if you are a true Christian saved by God and you are being chosen, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட கிறிஸ்தவனாக இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல், ஆண்டவர் அனுமதி தராமல் நடக்க முடியாது. No matter whatever happens in your life or occurs in your life, it will never happen without the permission of God. அது எவ்வளவு குழப்பம் நிறைந்த காரியமாக இருக்கலாம். It could be a very massive உன்னால situation. ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். It could be a situation is very unbearable for you. கடவுள் தீமையை உன் வாழ்க்கையில் செய்வது கிடையாது. But God never does bad things in your life. நான் வேதம் எபிரேயர்ல சொல்லுகிறது அன்பானவர்களே, கடவுள் நம்மை சிட்சிக்கிறார் என்று. Like in Hebrews it says God always corrects us. இந்த சிட்சிப்பு கூட நம்முடைய நன்மைக்காக தான். And he does that for the good purpose of us. அப்போ ஆண்டவர் அன்பானவர்களே எல்லா வகையிலும் நமக்கு நல்லதுதான் செய்வார். So in all situations God always does a good thing for us. நான் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன், பிசாசு திடீர்னு ஒரு லோரி அனுப்பி என்னை வந்து இடிச்சு என்னை தள்ளி போட்டுருச்சு. I was going to work and suddenly the devil sent a lorry and hit me. இப்படி எல்லாம் நாம் பேசும் பொழுது நாம் பிசாசை ரொம்ப மேல ஒரு இடத்துக்கு உயர்த்துகிறவர்களாக காணப்படுகிறோம். When we proclaim the goodness or the majesty of devil, it means we are bringing him up to the level of God. நம்ம என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்த பிசாசானவனை கடவுளால தடுக்க முடியாது போல அவன் வந்து நமக்கு ஒரு பெரிய சேதத்தை உண்டு பண்ணிட்டான், பொல்லாத பிசாசுடா என்று நாம பேசுகிறோம். The more we talk about devil, it's almost like that we are saying that God is unable to stop the devil and is high in வேதம் அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தது கிடையாது. But the Bible never teaches this kind of a truth. இந்த பிசாசு கூட கடவுளுடைய பிசாசு தான். In this devil is also belongs to the Lord. பிசாசு உன் மேல ஒரு பாதிப்பை கொண்டு வர வேண்டும் என்றால்
கடவுள் முதலாவதாக அது எப்படி உனக்கு நல்லதாக இருக்க முடியும், அவருடைய நாம மகிமை அடையும் என்று அவர் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்ல, அவருக்கு தெரியும், அதை அனுபவிக்கிறார். Even God permit bad things upon our life through devil. He will think for the cause of our goodness in our life. அதனாலதான் தயவு செய்து இந்த பிசாசு இப்படி செஞ்சிட்டான், பிசாசு அப்படி பண்ணிட்டான், பிசாசு இப்படி திருப்பி விட்டுட்டான், பிசாசு இப்படி கிண்டி விட்டுட்டான் என்று நம்ம பேசக்கூடாது. That's why therefore we should not talk that the devil has done this, the devil has twisted that, devil made this happen, all this. We should not. நான் எதுக்காக இப்படி சொல்லுகிறேன் என்றால், நாம் இந்த இப்படிப்பட்ட பேச்சில நாம் இந்த பிசாசை மகிமைப்படுத்த கூடாது. Because unknowingly we by in our speeches about devil we should not bring him up. நாம் எல்லா வேளையிலும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஆளுகை செய்கிறார் என்று. In all situations we must remember God is the one who rules. பிசாசை பயன்படுத்துவார், பிசாசை பயன்படுத்தி என்னை சிட்சிப்பதற்கு கூட சில வேளையில பிசாசை பயன்படுத்துவார். Sometimes God used the devil in order to make us to correct us. ஆனால் பிசாசு தானாக நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய முடியாது, நம்முடைய வாழ்க்கையை பாதிக்க முடியாது. But personally the devil cannot touch our life, he cannot control us. ஆண்டவர் பிசாசுக்கு அந்த தைரியமோ அந்த அதிகாரமோ கொடுத்தது கிடையாது. Because God never give that kind of a permission to the devil to test our life. Now ஆனாலும் பிசாசு நமக்கு விரோதி. But the devil still is our enemy. எப்பயுமே நமக்கு தீமை செய்ய வேண்டும் என்ற ஆசை. He always like to do bad things. எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையை கெடுத்து போட வேண்டும் என்ற ஆசை. He always wanted to destroy our life. எப்பயுமே நமக்கு எதிராக நம்மை யுத்தம் செய்ய வேண்டும் என்ற அவருடைய எண்ணம். He always wanted to wage war against us. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் உன் வாழ்க்கையை பார்த்து கொண்டே இருப்பார். But in above of everything God is always watchful on our உன்னுடைய life. வாழ்க்கை, உன்னுடைய பிள்ளைகளாக அவர்கள் பிள்ளைகள் பிறந்ததனால உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, உன்னை திருமணம் செய்த கணவன் அல்லாவிட்டால் உன்னை திருமணம் செய்த மனைவி, உன்னை பெற்ற பெற்றோர்கள், இந்த முழு குடும்பமும் அன்பானவர்களே தேவனுடைய பொதுவான கிருபைக்குள் வருகிறது. Because you are born in Christ and therefore your wife or your husband, your children or even your parents all are comes under the protection of God. ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களை கைவிடவே மாட்டார், மறந்துடாது. Lord our God never forsake his people. கடவுள் நம்ம எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சில வேளையில பலவீனங்கள், கெட்டவன் கிடையாது, நம்மளுடைய பலவீனத்துல நம்ம பாவங்கள் செய்யும் பொழுது, நம் தவறுகள் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு மீறுதலாக போகும் பொழுது, ஆண்டவர் தெரிந்தெடுத்தவர்களை ஆண்டவர் என்ன செய்வது கிடையாது, தூக்கி வீசுவது கிடையாது. Even though we have full of our weaknesses, we fall short in sin and everything, we go against God, but God never forsake us because we are his children. பிசாசை குறித்து தெரிந்து கொள்வது அவசியம். It is important to know about the devil. ஆனா பிசாசின் மேல பைத்தியமாக இருக்க கூடாது. But should never go crazy on devil. அவ கொசு மாதிரி, கொசு He is like a mosquito, a small tiny. எங்க கொசு இருக்கு, எங்க கொசு இருக்கு அப்படி நான் தேடிக்கிட்டு இருப்போம். We never go in our room and keep searching for the mosquito. Where is கிட்ட வந்தா அடிப்போம். If he approaches, we will hit it. சத்தா நல்லோம், அப்படியே பறந்துருச்சுன்னா சரி எங்கேயோ போச்சுடா அப்படின்னு சுட்டிக்கிட்டு திரும்ப வரும், அப்ப போடுவோம் அப்படின்னு இருப்பீங்க, அவ்வளவுதான். And if it escape from you, if you will just leave it and then just wait for the moment to kill it. பிசாசு அந்த மாதிரி ஒரு நிலைமையில வச்சு கொண்டா போதும். And it is good that we keep devil as in like a mosquito. கொசு உன்னை கடிப்பது நல்லதில்ல என்று உனக்கு தெரிஞ்சா போதும். It is good that if you know it is bad for you if the mosquito bite you. கொசுவே என் வீட்டுல வளர்க்க கூடாது என்று தெரிஞ்சா போதும் உனக்கு. It is enough if you know that you should not breed mosquitoes in your house. கொசு உன்னுடைய எதிரி என்று உனக்கு தெரிஞ்சா போதும். The mosquito is an enemy. It is good enough to know that. அதுதான் பேய். That is devil. அதுக்குன்ட்டு கொசு என்ன காடு, கொசுக்கு எத்தனை ரெக்கை, கொசுக்கு எத்தனை காடு, கொசு 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 கொசுன்னு பேசிக்கிட்டே இருக்காரு. Therefore never go and search for mosquito, how many legs and wings, this and that. Keep talking about mosquito. நம்ம பேச வேண்டியதெல்லாம் நம்மோடு இருக்கிற ஆண்டவரை குறித்து. All that we need to talk is about our God. Now சீக்கிரமாக இந்த 14ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். Let's go back to chapter 14 again. So 14ஆம் அதிகாரத்துல 1,44,000 பேர் தங்களுடைய நெத்தியில் முத்திரை அடைந்து ஆட்டுக்குட்டியோடு நிற்கிறதை
நாம் பார்க்கிறோம். And we see here that 144,000 people having the mark of the Lamb in their forehead and standing in front of the throne. இந்த 1,44,000 பேரை குறித்து சில குணாதிசயங்களை வேதம் குறிப்பிட்டிருக்கிறது. And the Bible has elaborated some characters of these 144,000 people. அவர்கள் பெண்களோடு தீட்டுப்பட்டவர்கள் இல்லையா? These people are never been defiled with the virgins or the women. அது என்ன அர்த்தம் என்றால் இவர்கள் திருமணமாகாதவர்கள். அதுதான் அர்த்தம். The meaning of that is they are never got married. இரண்டாவதாக தெய்வ ஆட்டுக்குட்டியை எல்லா இடத்திலும் பின்பற்றுகிறவர்கள். And secondly, they are the people who follow the Lamb of God in every places, every time. மூன்றாவதாக ஆண்டவரினால் வாங்கப்பட்டவர் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் பெற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். Thirdly, they have been bought by the precious blood of the Lamb. நாலாவது பொய் சொல்லாதவர்கள், ஐந்தாவது கபடமற்றவர்கள். Fourthly, they never tell lies and they are pure in their heart. இந்த 144,000 1,44,000 பேர் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் அவர்களை குறித்து நாம் வாசித்தோம். And in the book of Revelation chapter 7, these 144,000 people have been mentioned earlier. இவங்க யாரு, எங்க உள்ளவங்க என்று உங்களுக்கு தெரியணும்னா நீங்க ஒருவேளை வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கணும், அல்லாட்டி அந்த பிரசங்கத்தை கேட்கணும். If you want to know who are these people and where are they from, you have to go back to chapter 7 and read it again. பிறகு அன்பானவர்களே, இதை தவிர்த்து யோவான் 3 தேவதூதர்களுடைய செய்தியை கேட்கிறார். Besides these, the Lord hears the message from the 3 angels. முதல் தேவதூதன் சொல்லுகிறானா, அவன் உலகமெங்கும் சுவிசேஷத்தை சொல்லுகிற தேவதூதன். The first angel is the person who goes around and proclaim the salvation to the world. இரண்டாவது தேவதூதன் பாபிலோன் விழுந்தது என்று சொல்லுகிறார். The second angel keep proclaiming the Babylon has fallen down. மூன்றாவது தேவதூதனுடைய செய்தி என்னவென்றால், யாரெல்லாம் அந்த மிருக ஜீவனை ஆராதித்தார்களோ அவர்கள் மேல் தேவனுடைய கோபாக்கினை வரும் என்று. And the third angel goes and proclaim, whoever bear the mark of the beast, they will become under the anger of God. பிறகு அந்த 13ஆம் வசனம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன் பாக்கியவான் என்று முடிகிறது. And the 13th verse is saying, complete that, blessed be the person who is in Christ. Now 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை மட்டும் வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 13:16. Chapter 13 verse 16. அது சிறியோர் பெரியோர் ஐசுரவான்கள் தரித்திரர் சியாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும். ஓகே, இந்த மிருக ஜீவன் அன்பானவர்களே, இந்த மிருக ஜீவனோடு பின்பற்றுகிறவர்களுக்கு அவர்களுடைய கைகளிலோ அல்லாவிட்டால் நெத்தியிலோ ஒரு முத்திரை இட்டதாம். Those people who follow the beast, they had to bear the mark of the beast either in their forehead or on their hands. 14ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியை பின்பற்றுகிறவர்களுக்கு நெத்தியில் முத்திரை இருந்தது. And the first verse of chapter 14 says, whoever follow the lamb, they had the mark of the lamb. Now கொஞ்ச நேரம் இத கவனிங்க. இப்ப பாருங்க, பிசாசை பின்பற்றுகிறவர்களுக்கும் முத்திரை இருக்கிறதா? Those people follow devil, they also carry the mark. கடவுளை பின்பற்றுகிறவர்கள், தெய்வ ஆட்டுக்குட்டியை பின்பற்றுகிறவர்களுக்கும் முத்திரை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible also says those people follow God or the lamb also has the mark. அப்போ இந்த சத்தியத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், நாம் ஒண்ணு பிசாசை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். So what we see here, there are the one kind of people who follow the devil, அல்லாவிட்டால் தெய்வனை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம். or people who follow God. நம்முடைய நெற்றியிலே ஒரு முத்திரை இருக்கிறது. And in our forehead we carry a mark. அந்த முத்திரை நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்று காட்டுகிறதாக இருக்கிறது. And then the mark shows whom we are following. முத்திரை இல்லாத மனுஷன் கிடையாது.
There is no person or man without the mark. அப்போ இந்த உலகத்தில் அன்பானவர்களே இந்த ரெண்டு விதமான மனிதர்கள் மட்டும் தான் வாழ்கிறார்கள். And we see that in this world there are only two kind of people are living. ஒரு கூட்டம் கடவுளை பின்பற்றுகிறவர்கள். One group of people are following God. ஒரு கூட்டம் கடவுளை பின்பற்றாதவர்கள். And another group of people who doesn't follow God. எப்படி தெரியும் யார் யாரை பின்பற்றுகிறார் என்று? So how do we recognize who follows who? நம்முடைய நெத்தியிலே இந்த முத்திரை இருக்கிறதா? And it says that the Bible says we carry a mark in our. யாரையெல்லாம் தேவன் அழைக்கிறாரோ அன்பானவர்களே அவர்களுக்கு ஒரு முத்திரை மார்க் கொடுக்கிறார். Whoever God calls, He gives them a mark on their forehead. யாரெல்லாம் கடவுளை பின்பற்றாமல் இந்த பிசாசை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு முத்திரை இருக்கிறது. And whoever follow God with but not the God, they also carry a mark. நம்முடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே இது நம்மை பிரிக்கிற ஒரு சூழ்நிலை. It is a situation where it separates us. நாம் அனைவரும் நம்முடைய வாழ்க்கையில எந்த பக்கத்தில் நிற்கிறோம் என்பது நாம் காட்டுவதற்கு நாம் சோதிக்கப்பட போகிறோம். We will be tested in our life in which side we are standing. வேலை செய்கிற இடத்துல, in our workplace, உன்னுடைய வீட்டில, in your house, உன்னுடைய குடும்பத்துல, in your family, உன்னுடைய நீ தங்கி இருக்கிற இடத்துல, or in the place where you stay, நீ உன்னுடைய நண்பர்கள் மத்தியில, in the midst of your friends, எல்லா இடங்களிலும் அன்பானவர்களே நாம் நெத்தியில் யாருடைய அடையாளத்தை வைத்திருக்கிறோம் என்பது சோதிக்கப்படும். And in every places, any situation, it will be tested in whose marks we are carrying on இந்த our face. பிசாசை பின்பற்றுகிறவன், the one who follows the beast, இந்த பிசாசுக்கு ஏற்றபடி நடப்பான். he will live and walk according to the nature of இந்த beast. கடவுளை பின்பற்றுகிறவன், the person who follow God, எந்த காரணத்தை கொண்டு அவனுடைய விசுவாசத்தை விட்டு கொடுக்க மாட்டான். in no matter on any situation, he never give up his faith. ஆஸ்கினஸ் என்ற ஒரு பக்தன் இருக்கிறார். There was a righteous man by the name of Osginus. அவர் ரொம்ப அழகாக இதை குறித்து எழுதுகிறார். And he wrote very beautifully about this. அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில, he says in these days, அமெரிக்காவில் உள்ள சூழ்நிலையை குறித்து எழுதுகிறார். he wrote about the situation about அவர் சொல்லுகிறார் இந்த நாட்களில, he says in these days, ஒரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கிறிஸ்துவை அறியாதவனுக்கும் என்ன வித்தியாசம் என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விட்டது. it is very difficult for us to define or to find the difference between a Christian and a non-Christian. அந்த நாட்களில் உள்ள விசுவாசிகள் கடவுளுக்கு என்று உயிருக்கு போனாலும் நின்னார்களா? And those days Christians, earlier Christians, they stood for Christ even though it cost their life. இந்த நாட்களில் சின்ன சின்ன காரியங்களுக்கு கிறிஸ்துவின் கொள்கையை நாம் விட்டு கொடுத்தவர்களாக காணப்படுகிறோம். But today in these days we see even for small matters we easily give up the character of Christ. அவர் சொல்லுகிறார் ஆதி திருச்சபையின் சரித்திரத்துல, in the history of the early churches, கிறிஸ்தவர்களை நல்ல கவனிங்க, கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவை வணங்குறதுனால சிலரை சாகடிக்கவில்லையா? On those early days, they were killed by some people, the people, not because they follow Christ. எதுக்காக சாவடிச்சார்கள் தெரியுமா? அவருடைய திமிரைவினால தாங்க முடியலையா? They could not bear the arrogance of these people. இந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விதமான திமிரு இருந்தது. And those Christians, they had kind of arrogance about their faith. என்ன திமிரு தெரியுமா? What was the arrogance, you know? நாங்க வணங்குறது மெய்யான தெய்வம். They say the God we serve is a living God. எந்த காரணத்தை கொண்டு உன்னுடைய தெய்வத்துக்கு எங்களுடைய தெய்வத்தை நாங்கள் விட்டு கொடுக்க முடியும்? We will never ever give up our God for the sake of your God. இந்த திமிருத்தனம் தான் அநேக ராஜாக்களை வெறிமூட்டினது. And then this the kind of arrogance that actually embrace the anger in many. ரோமர் அரசாங்கத்துல ட்ராஜன் என்ற ஒரு ராஜா இருந்தார். அரசன் ராயன். There was a Trajan Caesar. There was a Caesar in the time of Roman Empire. அவர் ரோமுக்கு அரசன் அவன். He was a king for the entire. அவனுக்கு ஒரு ஆலோசகர் இருந்தார். And he had a counselor, advisor. ஆலோசகர் என்ன தெரியுமா சொன்னா?
And this advisor spoke about இந்த something. கிறிஸ்தவனுங்க நல்லவனுங்கடா. And he said those Christians are good people. ஏழைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறான். They give food for the poor people. துணி இல்லாதவனுக்கு துணியை கொடுக்கிறான். And they give clothes to the naked. நோயாளிகளை நாம் தூக்கி வீசும்போது அவன் வீட்டுல வச்சுக்கிட்டு அவன் பாத்துக்கிறான். And we throw away the sick people, they carry them to their home. பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்கு வீடு கட்டி இவன் பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்கு படிப்பு தரான், சாப்பாடு தரான். And they carry the all orphans and they build a house for them and give them place to live and education. இந்த கிறிஸ்தவன் நல்லவன்டா. He said the Christians are good people. அவன் யாரோ ஒரு இயேசுவை வணங்குறேன்னு சொல்லுகிறான். And they are saying they are worshiping a person by the name ரொம்ப of Jesus. கஷ்டமா இருக்கு நம்மளால ஏத்துக்கொள்கிறதுக்கு. And we find it very difficult to ஏன்னா நம்ம accept. நாட்டுல Because in our land, in our country, நம்மளுடைய கடவுளை கும்பிடாம we never pray to our own God. ஆனா என்னமோ ஒரு இயேசுன்னு பின்னால போயிட்டு இருக்காங்க. We are going after a person by the name Jesus. அந்த ஆலோசகர் ட்ராஜன் கிட்ட அந்த அரசன் கிட்ட சொல்றான், அவன் கடவுள் பின்னால போறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. And this advisor talks to the king and say, they follow Jesus is not a problem for me. அவன் இயேசுவை யாரோ ஒருத்தர் மனுஷனா வாழ்ந்தாராம், செத்து போயிட்டாராம், அவர்தான் கடவுள் என்று சொல்றது கூட எனக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. And it is not bothering me that there was a person by the name Jesus, he lived on the earth and died and they are worshiping him. ஆனா திமிரு பிடிச்சி இத தவற நான் விடவே மாட்டேன் என்று சொல்றான் புத்தியா, அவன் திமிரு தாண்டா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. And he said they are very arrogant about Jesus and they are very strong about worshiping him. That's the arrogant actually. எங்க திரும்ப அந்த திமிரு வந்தது? You know where the arrogance actually began? ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் வணங்குற தெய்வம் என்ன செய்கிறாரு, உயிரோடு இருக்கிறார், அவர் மட்டும் தான் தெய்வம் என்று. Because he knows that the Jesus that he worship is still living. யார் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன கும்பிட்டாலும் சரி, நான் வணங்குற தெய்வம் மட்டும்தான் கடவுள், மற்றது எல்லாம் தெய்வம் கிடையாது என்று ஆதி கிறிஸ்தவனுக்கு உறுதியாக தெரிந்தது. And the early Christians were they so staunch and they so arrogant and they so strong in believing that Jesus is the only God they are worshiping. இந்த உறுதியை தான், இந்த நம்பிக்கையை தான் உலகம் திமிரு என்று பார்த்தது. And this is the faith and the arrogance in their believing. The world looked at it and they were so angry about it. கொஞ்சம் விட்டு கொடுக்கலாமே. They could have just easily give and take a bit. கொஞ்சம் பணிந்து போயிரலாமே. They could have just go humble a little bit. கொஞ்சம் நம்மளோட சேர்ந்து போயிரலாமே கொஞ்ச நேரத்துக்கு. Or they just could have just compromised for a short while with us. கிறிஸ்தவர்கள் எந்த வகையிலும் அன்பானவர்களை தங்களுடைய தெய்வத்தை விட்டு கொடுத்தது கிடையாது. But those Christians never compromised their God in any situation. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் வணங்குறது மட்டுமே மெய்யான தெய்வம். Because they know that the Jesus is the only God they are worshiping is the true God. கிறிஸ்துவின் அடையாளத்தை தன்னுடைய நெத்தியில் பெற்றுக்கொண்டவர்கள். And those people who carry the mark of Jesus on their forehead. தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல சம்பவம் இருக்கிறது. There was a good தானியேல் 6 ஃபர்ஸ்ட் எடுங்க. Daniel chapter 6. படிப்போம், நான் கதையை சொல்லிடுறேன் கேட்டுருங்க. 30 நாள் அரசன் சொல்லுகிறான், டாரியஸ் என்ற அரசன், அவன் தானியேலோட கூட்டாளி தான். அவன் சொல்லுகிறான், டேய் 30 நாட்கள் யார்கிட்டயும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது, யாரையும் வணங்கக்கூடாது ராஜாவை தவிர. And the king make an order for 30 days they should not bow down and worship to any god except the king. உங்களுக்கு இதெல்லாம் சண்டே ஸ்கூல் கதை உங்களுக்கு தெரியும். ஆனா தானியேல் 3 தடவை ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேரா என்ன செய்வாராம், ஜெபம் பண்ணுவார். But we know that Daniel, without missing, every time 3 days in a day he opened his window and towards looking to the Israel and keep worshiping the Lord. கரெக்ட்டா? சரி படிப்போம், அத கேளுங்க. அதுல ஒரு மேஜிக் இருக்கு பாருங்க, நம்மளால சின்னங்க தப்பிச்சிரலாம். Daniel is a bodobodo. Now listen what the Bible says. தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த பொழுது தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகைகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக
முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுக்கு தெரியும் அன்பானவர்களே, இப்படி செஞ்சா எங்க பிடிச்சு போட போறானுங்கன்னு. சிங்கத்தின் குகையில போட போறான், சிங்கத்துக்கு இரையாயிருவான்ட்டு. And Daniel knew if he does worship to the Lord, he will be caught and thrown into the tent of a lion. தமிழ நாய் கடிக்குதுன்னு சொன்னாலே இயேசு கடவுள் இல்லடா விட்டுறான், அல்லாஹ் போயிட்டு ஓடிடுவோம் நம்ம. சரி, இவன் சிங்கம் என்ன ஆகும்? முழுசா முழுகினாலும் போறாள், ஒரு கையை இங்க ஒரு காலை இங்க, சாவு வந்து துறையாது சீக்கிரமா. If the lion gets eat you, it will eat you part by part. இது ஒரு மோசமான மரணம். It is the worst death. Now தானியேல் மேல அறைக்கு போறான். Now Daniel walks up to the second floor. நீங்க என்ன செய்வீங்க அந்த ரூம் உள்ள? What will you do if you are in that room? என்ன செய்வீங்க? What will you do? நம்மளாம் எவ்வளவு ஜீனியஸ், மண்டை எவ்வளவு உள்ள இருக்குது, இது செய்யக்கூடியவங்க என்ன செய்வான்? ஜன்னல மூடுடா, முடிச்சு ஜன்னல மூடு. And we will just simply close the window or the chamber of the room. ஜெபம் பண்றான்னு தெரியுற ஒரே திறப்பு என்னது? அந்த ஜன்னல் தான். And it was only the window, through the window the people noticed that Daniel is praying. ஜன்னல மூடிரு. Just close the window. அல்லாட்டி இன்னொரு ஐடியா நான் சொல்றேன். Otherwise I give you another idea, better idea. கட்டில்ல உட்கார்ந்துங்க. யா முழங்கால் போடுற கட்டில உட்கார்ந்துக்கோ. Just sit on your bed. அப்படியே இது பண்ற மாதிரி கண்ணை முழிச்சிட்டு ஜெபம் பண்ணிக்க. ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணிக்கோ. And don't close your eyes, just keep your eyes open and keep praying for 1 hour. யா ஜன்னல மூடுனா கடவுள் கேட்க மாட்டாரா? Why is if our windows is closed, நீ உட்கார்ந்தா கேட்க மாட்டாரா? கண்ணு திறந்தா கேட்க மாட்டாரா? God hear your prayer if you sit down or you open your eyes? டேனியலுக்கு என்ன உறுதித்தனமா இருந்தது? But the strong faith Daniel had was, இத்தனை வருஷமா நான் இப்படி தான் ஜெபம் பண்ணேன். all these whiles years I've been praying like this. இத்தனை வருஷமா நான் ஜன்னல திறந்து வச்சு முழங்கால்ல தான் ஜெபம் பண்ணேன். All this while this is how I pray. I open the window and I kneel down to இந்த pray. ராஜா சொன்னதுனால நான் இத மாத்த போறது Just கிடையாது. because the king ordered, I'm not going to change my way. அதுதான் திமிரு. That is what we call arrogance. You understand? வணக்கதா இப்போ அவளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை என்றால், என்னுடைய கடவுள் உயிரான கடவுள்றான். And his belief is that my God is a living God. நான் இப்படி தான் ஜெபம் பண்ணுவேன். This is how I will pray. ஒருவேளை என்ன காப்பாத்துவாரு, maybe God will save me, ஒருவேளை காப்பாத்த மாட்டார், or maybe not. அது எனக்கு பிரச்சனை கிடையாது. I am not bothered about it. என்னுடைய கடவுள் ஜெபம் பண்ணாதே என்று சொல்லட்டும், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். Only if my God tells me not to pray, then I will stop praying. கடவுள் சொன்ன வரையில இததான் செய்வேன். But until that I will keep doing this. ஆஸ்கீனர் சொல்லுகிறாரு, முந்தி உள்ள கிறிஸ்தவர்கள் இப்படியாக வாழ்ந்தார்கள். That's what Oskinner says. This how was the earlier Christians live. ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை. They had courage and they had. என்ன நடந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக வாழ போகிறேன். Whatever happens, I will live for God. அது தெருவாக இருந்தாலும் சரி, கம்பெனியாக இருந்தாலும், வீடாக இருந்தாலும் Let சரி. it be on the street, in my company, or wherever it is. கடவுள் சொல்லிவிட்டால் நான் அதுக்கு கீழ்ப்படிய போகிறேன். God has told us, and I'm going to obey for it. ஆஸ்கீனர் சொல்லுகிறாரு, இந்த நாட்களில் அப்படிப்பட்ட கிறிஸ்தவம் கிடையாது. And Oskinner says, in this day, hard to find this kind of a Christian. இப்படி இல்லாததினால் கொஞ்ச காலத்தில் அமெரிக்கா நாசமாக போகிறது என்று சொல்கிறார். Because of this lackness of a strong, staunch Christians, soon America will be destroyed. ஆஸ்கீனர் சாதாரணமான ஆள் நினைச்சிடாதீங்க. He is a genius. பயங்கர புத்திசாலி. Don't think Oskinner is a normal person. He is a very genius person. சோ ஆகையினாலே அன்பானவர்களே, நம்முடைய தலையில் எந்த முத்திரை இருக்கிறது என்று சோதிக்கப்படும். Therefore, my people, we will be tested what kind of marks that we carry on our forehead. இந்த நாட்கள்ல கூட்டாளி பார்க்கறான் என்று சாப்பாட்டுக்கு கூட நம்ம ஜெபிப்பது கிடையாது. And now these days, just because my friend is watching, we are not bowing down to pray for our food. கிறிஸ்தவ கூட்டாளிகள் பக்கத்துல இருக்கும் பொழுது, அல்லாட்டி வீட்டுல, அல்லாட்டி எங்கேயாவது இருக்கும் பொழுது நம்முடைய ஆகாரத்துக்கு ஜெபம் பண்ணுகிறோம். Whenever we are around with the Christian people or in our home, we are with the comfortable people, then we pray for our meal. ஒரு ரெஸ்டாரன்ட்ல போய் உட்காரும் பொழுது, When we go and sit in a public restaurant, பக்கத்துல மற்றவர்கள் இருக்கும் பொழுது, when there are other people around, நமக்கு ஜெபம் பண்ண கூட அவமானமாக we இருக்கிறது. feel ashamed to even to pray for food. நான் இதெல்லாம் நீ கட்டாயமா செய்யணும், அல்லாட்டி தப்பு என்று நான் சொல்லல. I'm not saying it is compulsory that you must pray for food in the public place. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், யார் ஒரு இடத்துல செய்கிறோம், இன்னொரு இடத்துல செய்ய மாட்டோம். What I'm trying to say is why we are doing in one place and we ignore it. யார் ஒரு இடத்துல நான் கிறிஸ்தவன் என்று காட்டிக்கொள்கிறேன்,
பயப்படுகிறோம், மற்றொரு இடத்துல கிறிஸ்தவன் என்று காட்டுவதற்கு பயப்படுகிறோம். In one place we are so brave to say I'm a Christian, but in another place we are ashamed to show off. ஆதி சீஷர்கள் அன்பானவர்களே வித்தியாசமானவர்கள். But those earlier disciples are so different. அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் யார் இயேசு கிறிஸ்து. They surely knows who is Jesus Christ. அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் என்று. They truly knows what kind of a world is this. ஒன்னு நான் கிறிஸ்துவின் முத்திரை உள்ளவன், அல்லாவிட்டால் கிறிஸ்துவின் முத்திரை இல்லாதவன். Either I am a man with the mark of lamb or I am not. எனக்கு முத்திரை இல்லாவிட்டால் பிசாசின் முத்திரை இருக்கிறது என்று அர்த்தம். If I don't have the mark of the lamb, then I'll be carrying the mark of the beast. நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். And our faith will be tested. ஆண்டவர் பார்த்து கொண்டே இருப்பார். And God will be keep watching. நீ ரெஸ்டாரன்ட்ல எப்படி இருக்கற? How you behave in the restaurant. நீ எப்படி இருக்கற? How behave. உன்னுடைய வீட்டுக்குள்ளார எப்படி நடக்கற? How do you dwell in your home? நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். Our faith will be tested. அந்த இடத்துல தான் அன்பானவர்களே நாம் எந்த முத்திரையை நாம் தலையில் இருக்கிறது என்று நாம் காட்ட போகிறோம். And that is the place where we are going to show what kind of a marks we are carrying on our head. சரி, கடைசியாக Lastly, கடைசி 3 காரியங்களை நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். ஒன்றாவதாக 14வது அதிகாரத்தில் 6வது வசனம் 7வது வசனம். Chapter 14, 6 to 7. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து நித்திய சுவிசேஷத்தை அறிவிச்சானா. என்ன சொல்லுகிறான் பாருங்க 7வது வசனம். மிகுந்த சத்தமிட்டு பெரிய சத்தத்தோடு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்து. அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. இந்த பூமியில இப்ப வாழுகிறோம் பாத்தீங்களா, நம்ம ஒண்ணு கடவுள் வரதுக்கு முந்தி நம்ம செத்துருவோம். We are living in this world. Two things will happen. Either we die before the coming of Jesus, அல்லாட்டி நம்ம சாவறதுக்கு முந்தி ஆண்டவர் வந்துருவார். or before our death Jesus will appear. ரெண்டுல ஏதாவது ஒன்று நிச்சயம். One surely will happen. நம்ம என்ன செய்யணும்? So what we are supposed to do? கடவுளுக்கு பயந்து தேவனை மகிமைப்படுத்து. Fear God and give him glory. அவ்வளவுதான். கடவுளுக்கு பயப்படு, தேவனை மகிமைப்படுத்து. Fear God and glorify him. இல்ல நான் ஏன் இந்த கடவுளை மகிமைப்படுத்துவதை குறித்து அதிகமாக கண்டிப்போடு பேசுகிறேன் என்றால் ஒரு காரணம் இருக்கிறது. There's a reason why I'm standing on this and I'm pushing for this fearing God. இந்த வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டடியை ரெக்கார்ட் பண்ணும்போது கூட அத தான் பத்தி பேசிக்கிட்டு And when I was recording today's Bible study, this is what I was talking about. ஒரே ஒரு இடம் அன்பானவர்களே, தேவனை மகிமைப்படுத்தின இடம் ஆலயத்துக்குள்ள. There is one place to glorify God is inside the church. இல்ல எல்லா இடத்திலும் கடவுளை நம்ம மகிமைப்படுத்தல. We are not glorifying God every places. எல்லா இடத்திலும் பிசாசு தான் மகிமை அடைந்துகிட்டு இருக்கான். In many places we see the devil is being glorified. அதிகமாக உயர்த்தப்படுகிறது பிசாசு தான் உலகத்துல. In the world, the devil is the one is being glorified. ஒரே ஒரு இடத்துல தாழ்மையோடு நம்ம உட்கார்ந்து கொண்டு முக்காட போட்டுக்கொண்டு ஆண்டவரே நான் பாவி என் மேல இறங்கும் ஆண்டவரே என்று கேட்கிற இடம் ஆலயம் ஒன்றிதான். That's the only place where people humbly come inside and they cover their head and say that God please have mercy on me. இயேசு கிறிஸ்து ஒரு கதையை சொன்னார், ஒரு உவமையை சொன்னார். And Jesus told a parable. ஒரு நாள் ஒரு பரிசேயனும் ஒரு ஆயக்காரனும் ஆலயத்துக்கு வந்தானாம். There was one Pharisees and tax collector. இந்த பரிசேயன் சொன்னானா, நான் பாரு அந்த ஆயக்காரன் மாதிரி இல்ல, very good boy. And the Pharisees was in the temple and told God, look at me, I'm not like a tax collector, I'm holy. வாரம் சர்ச்சுக்கு வரேன். I come to church every week. வாரம் காணிக்கை கொடுக்கிறேன். Every week I give offerings. ஒரு தடவை தசம பாகத்தை போடுறேன். And once in a month I give my tithe. பாஸ்டர் ஏதாவது ஊழியத்தை கொடுத்தா செய்றேன். I'm doing the ministry, pastor. இத செய்றேன். I'm doing this, I'm doing that, I'm doing a lot of things. அந்த பின்னால நிக்கிற நான்சென்ஸ் பாரு. But look at the tax collector. கிறிஸ்மஸ் வந்துட்டான். He is here because today is Christmas. சோதர பண்டிகை வந்திருக்கான். He is here because today is a Thanksgiving day. கேள்விப்பட்டிருக்கான் பாஸ்டர் சொன்னாரா சாப்பாடு கொடுத்து சோடா கொடுக்கறாரு. And maybe he has come here because they are giving food in the church. பின்ன வந்து நிக்கறான் பாரு. He is here because of the food. அப்படிதான் அவன் ஜெபம் பண்ணான். That's how the Pharisees. பின்னால உள்ளவன் ஜெபம் பண்ணான். And now the person at the back praying. He said, Lord, I am the bad devil. நான் ஒரு பொல்லாதவன்பா. I am a very wicked person. உன்னால நிக்க கூட முடியல. And I can't even come to the front. அதனால நான் பின்னாடியே உட்கார்ந்துக்கறேன். And that's why I'm sitting behind.
ஆண்டவரே கொஞ்சம் இறங்குனீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்றோம். And he said, it will be good if you have mercy on me. இத கேட்டுட்டு கடவுள் சொன்னாரு, And after hearing டேய் அவன் தான்டா என் சர்ச் மெம்பர். and God said, that's the place my church அவன் தான் என் member. மெம்பர். He is my member. அதனால நீங்கலாம் மெம்பர் இல்லன்னு சொல்லல, முன்னால உட்கார்ந்துருக்கீங்க. இந்த கதை அவர் சொன்ன கதையை சொல்றேன். Therefore it doesn't mean that those sit in the front that you are not a member. What is the Lord telling us? கடவுள் என்ன சொல்லுகிறார்? What God is telling us. டேய் இந்த ஒரே இடத்துல தான் உன்னை தரைமட்டமா தாழ்த்தி தேவனை மகிமைப்படுத்துகிற இடம். This is the only place where you humble yourself to the ground and you lift up God. ஆனா இன்னைக்கு சபையில என்ன தெரியுமா நடக்குது? But today in churches, you know what is இந்த இடத்துலயும் பேய் பூந்து மகிமை திருடிட்டான். Even in this front place, the devil has entered in and steal away the glory of God. நம்ம சினிமா தியேட்டருக்கு போவாட்னாலும் அவன் கொண்டு வந்துருவான் போல உள்ளார. Even if you are not going to the cinema, but the devil is bringing the கடவுளை அன்பானவர்களே மகிமை திருடுகிறது இப்ப வெளிய இடத்துல இல்ல, உள்ளார. And the place to steal the glory of God is not outside, but it's now happening inside the church. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஆத்திரப்பட்டது இங்க. You know where the place Jesus got so much of angry. வாங்கடா குத்தி கொண்டு எங்கயாவது நின்னாரா? Did he call someone to have a brawl? உள்ள விபச்சாரியை தூக்கி வச்சு ஒரு அரண்டாரா? Or did he lift up the prostitute and give a tight slap? குத்து பையில ஏசுனாரா? கொலைக்காரன் பின்னால விரட்டி மண்டையிலே அடிச்சாரா? Did he scold the thief and he beat someone? சாதுவான இயேசு கிறிஸ்து சவுக்கை எடுத்த இடம் ஆலயத்துள்ள. And a very patient, very soft and gentle Jesus got angry in one place. That was ஆலயத்தை மாத்துனதுனால. Because they converted the temple. சரி, இரண்டாவது சீக்கிரமா. Secondly, ஒன்றாவது தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் 14ஆம் அதிகாரம் 6-7. இரண்டாவதாக 14-12. firstly we must glorify God. Second, chapter 14-17. 14-12. 12-17. 14-12. 14-12. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினார். எப்படி இருக்கணுமா? தேவனுடைய விசுவாசத்தை பொறுமையோடு நாம் என்ன செய்ய வேண்டுமா? காத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்பானவர்களே, இந்த நாட்களில் அதிகமாக பொறுமை தேவை. Secondly, in these days we need a lot of patience or endurance. கிறிஸ்தவர்கள் என்றால் வேணுடிக்கே நம்மளை ஏமாத்துவான். If once the people knows that they are Christian, they purposely will try to cheat us. வேணுண்டே நையாண்டி பண்ணுவான். And they will try to mock us. உங்க கடவுள் தான் சொன்னாருடா, ஒரு பக்கம் அரஞ்சா இன்னொரு பக்கத்தையும் கூடுன்ட்டு. And they will mock us. Hey, Jesus told, if I slap you one side, show me the other side. எல்லா வகையிலும் நாம் ஏமாத்தப்படுவோம். And we will be deceived in all ways. இந்த உலகம் எப்படியாவது நம்மை பயன்படுத்திக் கொள்ள முடியுமா என்று பிரயாசப்படும். And the world is always trying to see if they can deceive us and make use of us. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? What the Lord says, பொறுமையோடு தாங்கிக் கொள்ளு. The Lord says, be patient and endure. பொறுமையோடு தாங்கிக் கொள்ளு. Be patient and endure. உன்னை ஏமாத்துறவனை என் கையில விட்டுரு. Those people cheated you, just let them go. உன்னை நிந்திக்கிறவனை என் கையில விட்டுரு. Those people deceive you or persecute you. எதிரிக்கு விரோதமா நீ பழி வாங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. You don't have to have revenge on your enemies. உனக்கு அதிகமாக பொறுமை தேவை. You need a lot of patience. ஒன்று கடவுளை மகிமைப்படுத்தணும். First, glorify God. இரண்டாவது நமக்கு அதிகமாக பொறுமை தேவை. Secondly, we need a lot of patience. மூணாவது கடைசியாக 13வது வசனம் 14-13. Thirdly, chapter 14-13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போகும். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட வருமா? Their labor will go with them. பைபிள்ல என்ன நம்ம படிச்சோம்? யோபு என்ன சொன்னார்? What did Job say? வெறுமையாக இந்த பூமியில வந்தேன், வெறுமையாக போகிறேன். He said, I came naked, I am going naked. ஒண்ணும் நான் கொண்டு வரவில்லை, ஒன்னையும் கொண்டு போறது கிடையாது. I bring nothing and I am not going to bring anything. அதெல்லாம் நமக்கு தெரியும். You know all these. சொத்து, புடவை, wealth and the saris, can we bring it to the heaven? திரேசா சொல்லுது, நான் சோப்பாயிட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லுது. இந்த சோப்பை கொண்டு போக முடியுமா? Can we bring the fairness? ஆராதனை முடிஞ்சோன்னா அது சோப்பா இருக்குன்னு ஒரு பொய்யாவது சொல்லுங்க. பாவம். Praise her that she is getting fair. So இதெல்லாம் கொண்டு போக முடியுமா? Can we bring all the earthly things to heaven? இதெல்லாம் ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. Nothing we can bring to heaven.
பட் பைபிள் இந்த ஒரு இடத்துல சொல்லுகிறது, But the Bible tells us something in this place. கிரியை உன் பின்னாலே வரும் என்று. It says all your deeds for God will follow you to உன் புருஷ heaven. பொண்டாட்டி உன் கூட வராட்டினா கூட Even your husband or wife never follow you. உன்னுடைய கிரியை உன் பின்னால வருமா? But all the works or deeds you have done for God will follow இந்த you. சரீரம் கூட உன் பின்னால வராது. Even your flesh will not follow you. கடவுள் புதிய சரீரத்தை கொடுக்க போகிறார். God will give you a new flesh. ஆனா நம்ம ஆண்டவருக்கு என்று இந்த பூமியில செஞ்சோம் புத்தியா? But what those things, good deeds, works we have done for God in this earth, அது நம்ம பின்னாடியே நம்மளுக்கு தெரியாம வந்துரும். God says it will come follow you to the heaven. நம்ம முன்னால போய் ஒண்ணும் இல்லாம அப்படியே நிப்போம். You will be standing in the front of throne. நீ ஒன் டு ஒனுக்கு காசு கொடுத்த, You give money for the one-to-one ministry. நீ ஒன் டு ஒனுக்கு நல்ல சட்டை கொடுத்த, You gave a piece of clothes for the one-to-one நீ ministry. ஒன் டு ஒன்ல அங்க உள்ளவங்களுக்கு ஒரு 5 தவளை வாங்கி கொடுத்த. You gave 5 frogs for the. தவள் 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 ஓ frog. Tamil English mix பண்றீங்க. ஆமா நாகா மிஸ். அது என்ன சொல்வாங்க தமிழ்? குண்டு குண்டு. குண்டுலா இல்ல இங்கிலீஷ்ல அது என்ன சொல்லுவாங்கன்னா டவல்னுது. என்ன சொல்லுவாங்க? துண்டு. You have given towels for the one-to-one ministry. சோ நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம். You will be surprised. என்னடா பூமியில செஞ்சதெல்லாம் மறந்துட்டாங்க முடிச்சு நினைச்சோம். I thought all the good works I done in the world, all செஞ்சது finished. எல்லாம் முன்னால வந்து என்ன செய்கிறது அப்படியே நிக்குதுடா. But whatever, every single things I've done are showing off in the heaven. கோத்தராயில ஒருத்தன் 5 வெள்ளி கேட்டான் ஒரு பிச்சைக்காரன். And in the Kotaraya, one fellow begged me for 5 ringgit. அவன் சாப்பாடு இல்லைன்னு சொன்னான். He said, I don't have food. பரவாயில்லடா வாடான்னு நான் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். And I took him and I bought food for him. அது என் பின்னால வந்து நிக்குதுடா முன்னால கடவுள் முன்னால. And that food is standing, showing off in front of God. ஆகையினாலே அன்பானவர்களே, Therefore, my beloved, ஒரு ஏழைக்கு ஒடுக்கப்பட்டவனுக்கு நீ என்ன செய்றியோ எனக்கு செய்றேன்னு சொன்னார். God said, if you help the poor, I'm owing you. You're doing for me. அது திடீர்னு முன்னால வந்து நிக்கும். And surprisingly, it will come in front of you. சோ ஒரே ஒரு காரியம் நமக்கு பின்னால வரும் என்றால் இந்த பூமியில நாம் நல்லது செய்வோம். So if one thing were to follow you to heaven, it's the good things you have done in this சோ earth. இந்த மூன்று காரியத்தை மறந்துடாதீங்க. So never forget these 3 things. கடவுளுக்கு மகிமைப்படுத்துவது, Glorify God. நாம் அதிகமாக பொறுமை தேவை. We need a lot of patience. ஆண்டவருக்கு நாம் முடிந்த அளவுல ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு நன்மையை செய்வோம். We always try to do good deeds in the name of the Lord. கெட்டது செய்யாது. Never do bad things. அல்லது செய்யாட்டி கூட பரவாயில்லன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்றது தப்பு. ஆனா கெட்டதை செஞ்சிடாது. You try to do the good things, but never ever commit the bad எல்லாம் things. நல்லா இருக்கணும்னு யோசி. Always think that everyone should live அவன் well. கொஞ்சம் நல்லா வாழட்டுமே என்று யோசி. Think that everyone should live a good நான் life. இருக்கிறேன், நான் மட்டும்தான் தின்னணும், நான் மட்டும்தான் உடுத்தணும், நான் மட்டும்தான் கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னு நினைக்காது. Never ever be selfish and think only of your own வீட்டு self. பக்கத்துல ஏழைங்க இருப்பாங்க. There might be some poor families around you. ஒரு கோத்தா கென்டக்கி வாங்கி கொடு. Just buy a packet of a Kentucky and சுத்து போயிருக்கியா வாங்கி கொடுக்கலாம். you are not going to die for that. அல்லது ஒரு சட்டை வாங்கி கொடு, ஒரு பாக்கெட் முட்டாய் வாங்கி கொடு. Or just buy a piece of clothes or a packet of sweets for them. நல்லது ஏதாவது செய். We always try to do some good deeds. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless everyone.